அன்பு உள்ளங்களே, நீங்க பல பேர் கேட்டுட்டு இருக்கீங்க, எனக்கு ஏன் கஷ்டம், எனக்கு ஏன் துன்பம், எனக்கு ஏன் வேதனை, அது எந்த வகையில் வந்தாலும் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள். பல பேர் சொல்லுவாங்க, கடவுளை கும்பிட கும்பிட தான் எனக்கு கஷ்டம் வருது, குரு வழிபாட்டில் போக போக தான் எனக்கு கஷ்டம் வருது. ஐயா, அவர் கொடுக்கலப்பா, கடவுள் கொடுக்கலப்பா, நாம சேர்த்து வச்ச கர்மா வெளிப்படுகிறது அன்பு உள்ளங்கள். இதுதான் உண்மை. நீ எதை விதைக்கின்றாயோ அதையே நீ அறுவடை செய்கிறாய். நாம எதையோ விதைச்சோம், அதை அறுவடை பண்ணிட்டு இருக்கோம். இதை ஒத்துக்கிட்டு தாங்க ஆகணும். காரணம் இல்லாமல் எந்த ஒரு காரியமாவது நிகழுமா அன்பு உள்ளங்களே? நாம் படுகின்ற துன்பமும் இன்பமும் நாம் கொண்டு வந்ததுதான். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. இந்த கோயிலுக்கு போங்க, உங்க பாவம் போகும். இந்த குளத்துல மூழ்குங்க, உங்க பாவம் போகும். இந்த தீர்த்த யாத்திரை செய்யுங்க, உங்க பாவம் போகும். நாம் ஒருவரை என்ன வார்த்தையால், மனம், மொழி, மெய்யால் எதனால் பாவத்தை சேர்த்துக்கிட்டோமோ அதனால திருப்பி அனுபவிக்கிற வரைக்கும் பாவம் போகாது.